highest carpet area up to 70% only in Jane's Home. எங்க போனீங்க? 10 நாள் வெக்கேஷனுக்காக இந்தோனேஷியா போனேன். அதுக்குள்ள நம்ம நாட்டுல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அண்டை நாடான பாகிஸ்தானோட ஒரு போரே மூழ்கிற அளவுக்கு ஒரு சூழல் வந்து உருவாச்சு. இருந்தாலும் நம்ம முப்படை வீரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தக்க பதிலடி கொடுத்து இப்போ ஒரு மாதிரி அமைதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆமா, நேற்று இரவு வந்து ரொம்ப அமைதியான இரவா இருந்ததா அந்த பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லை பகுதியில் இருந்த மக்களும் சொன்னாங்க. இராணுவமும் அதை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. சமீப நாட்கள்ல சத்தம் கேட்டுட்டே இருந்தது, ஒரு முதல் இரவு ஒரு அமைதியான இரவா எங்களுக்கு விடிஞ்சுது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. முப்படைகளை சேர்ந்த அதிகாரிகளும் நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஷோக்குள்ள பேட்டியில் வந்து பேசுவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். முப்படையை சேர்ந்த அதிகாரிகள் இது வந்து ஒன்னா பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தாங்க. நம்ம எப்படி தாக்குதல் வந்து நடத்தணும், எங்கெங்க வந்து நடத்தணும் போன்ற நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருந்தாங்க. சில தகவல்களை சொல்ல முடியாதுன்னு கூட வந்து சொல்லியிருந்தாங்க. மேப்லாம் போட்டு காட்டி சொன்ன விதம் உண்மையாலுமே ரொம்ப நமக்கு ஒரு பெருமிதமாக தான் வந்து இருந்தது. அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்த தாக்குதல் நிறுத்தப்படுது, 5 நிமிடம் நிறுத்தப்படுதுன்னு சொன்னா கூட சனிக்கிழமை இரவு தாக்குதல் வந்து நடத்தினாங்க. அப்புறம் விக்ரம் மிஸ்ரி திருப்பி ராணுவத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க. மே 12 ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போறதாகவும் விக்ரம் மிஸ்ரி வந்து அறிவிச்சிருந்தாரு. அந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியானம் ஒரு 12 மணி நேரம் ஆரம்பிச்சிருக்குன்னு வந்து சொல்றாங்க. நம்ம நாட்டோடைய டிஜிஎம்ஓ டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன் ராஜீவ் காய் அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பாகிஸ்தான் தரப்புல இருந்து யார் பேசுறாங்க அதிகாரப்பூர்வமான தகவல் இது வரைக்கும் பாகிஸ்தான் அரசு சொல்லலை. இருந்தா கூட சனிக்கிழமை அந்த மதியானம் ஒரு 3:30 மணிக்கு அங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தினது அந்த நாட்டோடைய டிஜிஎம்ஓ காசிப் அப்துல்லா அப்படிங்கிறவர் தான் நடத்தினாராம். அதனால நம்ம டிஜிஎம்ஓ அவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்திய தரப்புல பாகிஸ்தான் கிட்ட இந்த சமயத்துல பல விஷயங்கள கட் அண்ட் ரைட்டா பேசுறதா முடிவெடுத்துருக்காங்களாம். முக்கியமா என்னன்னா, இப்படி எந்த விதமான தீவிரவாத தாக்குதல் இந்தியாவில் நடந்தாலுமே அது ஒரு போராதான் நான் கன்சிடர் பண்ணுவோங்கிறதா முதல் வந்து பாயிண்ட். அதுக்கு நம்ம தீவிரவாதிகள முகாம்கள் மட்டும் இல்ல, ராணுவ தளங்களையும் தாக்குறதுக்கான எல்லா உரிமையும் இந்தியாவுக்கு இருக்குங்கிறத பேசப்படுறதா வந்து சொல்றாங்க. இன்னைக்கு மத்தியானம் இதை பத்தி ஒரு 2-3 மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வைக்கதான் இருந்தது. ஆனா கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. மேபி இன்னைக்கு மாலை அல்லது இரவு கூட வந்து அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்கிறத வந்து சொல்லலாம். அதை சொன்னாங்கன்னா நம்ம வந்து சோலை வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நடுவுல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மத்தியஸ்தம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தாரு. இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத ஒண்ணு. இதுக்கு முன்னாடியே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனையில யாராவது பஞ்சாயத்து பண்ண வந்தாங்கன்னா மோடி கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க, இது வந்து எங்க நாட்டுடைய பிரச்சனை, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம், 3வது நபர்கள் தலையிட வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து ரொம்ப சைலண்டா தான் இருந்தாங்க பாஜக தரப்பு. ஆனா அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ்ட பேசினதாகவும் சொல்றாங்க. அதே சமயத்துல மத்திய அரசுல என்ன தகவல் வருதுன்னா, 3ஆம் தரப்பு தலையீடு ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாங்க. ஒரு டைரக்டா இது வரைக்கும் பாஜக முகமா யாருமே வந்து சொல்லல. ஒன்னே ஒண்ணுதான், நம்ம முப்படை தளபதிகள் வந்து பிரதமர் கூட இன்னைக்கு காலையில கூட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருக்காங்க. அந்த மீட்டிங்ல வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருந்திருக்காரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து இருந்திருக்காங்க, பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலாம் வந்து இருந்திருக்காரு. அவங்க தொடர்ந்து மீட்டிங் போட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பல நாடுகள்லயுமே இந்த மாதிரி எதிரி நாடு மீது, அவங்க பக்கத்து நாடு மீது தாக்குதல் வந்து நடத்தினாங்கன்னா நாட்டுடைய தலைவர் வந்து மக்கள்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அது நம்ம உக்ரைன் வந்து பார்த்துருக்கோம், அதே மாதிரி ரஷ்யா வந்து பார்த்துருக்கோம், இஸ்ரேல் வந்து பார்த்துருந்தோம். பட் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா பிரதமர் மோடி வந்து பேசல. பாஜக அந்த அரசு முகமா யாருமே வந்து பேசலைங்கிறது ஒண்ணு இருக்கு. பட் அதிகாரிகள் தொடர்ந்து என்ன நடக்குங்கிறத வெளிப்படைத்தன்மையோட வந்து பேசிட்டு தான் வந்து இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி அந்த ஜேடி வான்ஸோட பேசினாரு அப்படிங்கிற தகவலை வந்து CNN நியூஸ் மீடியா தான் வெளியிட்டு இருக்காங்க. அவங்க வெளியிட்டதை வச்சுதான் எல்லா பக்கமும் இந்த தகவல் பரவிட்டு இருக்கு. ஜேடி வான்ஸ் வந்து பிரதமர் மோடிக்கு கால் பண்ணதாகவும் அதுல வந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாங்க, இது எங்க இன்டெலிஜென்ஸுக்கு வந்து கிடைச்சிருக்கு, இந்த போரை இதுக்கு மேல பெருசாக விட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு வரும், இது நல்லது இல்லைன்னு சொல்லி அவர் பேசினதாகவும் அதுக்கு வந்து மோடி வந்து பதில் சொன்னதாகவும் அந்த செய்தி வெளியாயிருக்கு. பட் இதை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 2 பக்கம் இருந்துமே வரல.
சிஎன்என் மட்டும்தான் வெளியிட்டு இருக்காங்க. 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல எந்த நாட்டோட தலையீடுமே இருந்ததில்லை. ஆனா வந்து இந்த போர் நிறுத்தத்தை வந்து ட்ரம்ப் வந்து எல்லாருக்கு முன்னாடியும் வந்து அந்த சீஸ்ஃபயர் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு அவர் வந்து அறிவிச்சதே ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இதுக்காக தான் நாடாளுமன்றத்தை கூட்டி பிரதமர் மோடி பதில் சொல்லணும்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான தேவையில்லை அப்படின்னு பாஜக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம முப்படையை சேர்ந்த அதிகாரிகள் ரொம்ப கான்ஃபிடண்டா ரொம்ப கம்போஸ்டா அந்த ப்ரெஸ் மீட் வந்து அட்டன் பண்ணாங்க. நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொன்னாங்க. அவங்களால என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் வந்து சொன்னாங்க. கான்ஃபிடண்டான மேட்டர் வந்து தவிர்த்தாங்க. குறிப்பா நம்ம டிஜிஎம்ஓ ராஜீவ் காய் அவர் வந்து சொல்றப்ப 9 இடங்களில் நம்ம துல்லியமான தாக்குதல் வந்து நடத்தி முடிச்சிருக்கோம். அதுல 100 தீவிரவாதிகள் இறந்து போயிருக்கிறதாவும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ஆமா, குறிப்பா அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அந்த ஆபரேஷன் சிந்தூர் பகல்காமுக்கு ஒரு பதிலடி கொடுத்தது அப்படிங்கிறது பாகிஸ்தான் மேலேயோ அங்க பொதுமக்கள் மேலேயோ எந்த தாக்குதலும் நடத்தல. அவங்க இடம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்த தீவிரவாத இயக்கங்கள் மேல அவங்களோட கேம்ப் மேலதான் நடத்தணும். அதுல 9 பயங்கரவாத அமைப்புகள் இருந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி வந்து ரொம்ப மேப்லாம் போட்டு காமிச்சு இந்த இடங்கள்ல எப்படி எல்லாம் முன்னாடி இருந்தது, நம்ம தாக்குதல் நடத்தின பிறகு அந்த இடம் எப்படி மாறுச்சுங்கிறதையும் குறிப்பிட்டு வந்து காமிச்சிருந்தாரு. 7ஆம் தேதி முரிகேட் பவல்பூர் பகுதியில நம்ம வந்து தாக்குதல் நடத்தினோம். அது வந்து பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. தீவிரவாத முகாம்களை குறிவச்சு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இது. தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறி வச்சுமே தவிர பாகிஸ்தானோட எந்த கட்டடங்களையும் நம்ம குறி வைக்கவே இல்லைங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க பதிலுக்கு நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் பொதுமக்கள் இருக்கிற பகுதிகளில் வந்து குறி வச்சாங்க. அதற்கு பிறகு நம்ம லாகூர் குர்ஜன்வாலாவோட ரேடாரை நம்ம வந்து தாக்கணும். அவங்க 8 மற்றும் 9ஆம் தேதி போர் விமானங்கள் ட்ரோன்கள் எல்லாம் எல்லையை தாண்டி வந்தது. அதுக்கெல்லாம் நம்ம தக்க வந்து பதிலடி கொடுத்தோம். அதே மாதிரி ஸ்ரீநகர்ல இருந்து நல்லியா வரைக்கும் வந்து தாக்குதல் வந்து நடத்தினாங்கிறது குறிப்பிட்டிருந்தாரு. இந்த மாதிரி நம்ம தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தப்பவே அவங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தப்பவே லாகூர்ல இருந்து பயணிகள் விமானத்தை வந்து இயக்குனாங்க. அதை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்தினாங்கிறதே வந்து குறிப்பிட்டிருந்தாரு. கேள்விகளுக்கு பதில் சொல்றப்ப எதிரிகள்ல எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு வந்து கேள்வி எழுப்பப்பட்டது. எங்களோட நாங்க இலக்குகளை மட்டும்தான் குறி வச்சுமே தவிர உடல்களை அல்ல அப்படிங்கிறத வந்து சொன்னாரு. ரஃபேல் விமானம் தாக்கப்பட்டுச்சாங்கிற கேள்வி வந்து கேட்கப்பட்டது. நம்ம எங்க அடிச்சா வலிக்குமோ அங்கதான் நம்ம அடிச்சிருக்கோம். இன்னமும் நம்ம வந்து போர் சூழல தான் வந்து இருக்கோம். போர்ல இழப்புகள்ங்கிறது ரொம்ப ஒரு பொதுவானதுதான். நம்ம நோக்கங்களை அடைஞ்சிட்டோமான்னு கேட்டீங்கன்னா ஆமா, நம்ம நோக்கங்களை வந்து துல்லியமா வந்து அடைஞ்சிருக்கோம். உலகமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதுக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்பல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. எதிரிகளுக்கு இது சாதகமாகவும் மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருந்தாரு. நம்ம நோக்கங்களை கரெக்டா எக்ஸாக்டா குறி வச்சு நம்ம வந்து அடிச்சிருக்கோம். நம்ம விமானிகள் எல்லாருமே பாதுகாப்பா தான் இருக்காங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதே மாதிரி கடற்படை அட்மிரல் ஏஎன் பிரமோத் அவர் பேசுறதே ரொம்ப ஒரு கூஸ்பம்பா தான் இருந்தது எனக்கு. ஏன்னா என்ன சொல்லியிருந்தோம்னா, தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட 96 மணி நேரத்திலேயே நம்ம தாக்குதலுக்கு ஒத்திகைலாம் வந்து பார்த்துருந்தோம். கராச்சி இந்த வட அரேபிக் கடல்ல இருந்து கராச்சியோடைய அந்த கடலா இருக்கட்டும், கடல் பரப்பா இருக்கட்டும், நிலப்பகுதியா இருக்கட்டும், நம்ம குறி வச்சு வந்து நின்றுகிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த விரும்புச்சுன்னா இந்தியா என்ன செய்யுங்கிறது பாகிஸ்தானுக்கு திடீர்னு சொல்லிட்டு மைக் அப்படியே ஆஃப் பண்ணாரு. ஆஃப் பண்ணிடுவோங்கிறத குறியீட வந்து சொல்லியிருந்தாரு ஏஎன் பிரமோத். ஓகே, இப்போ வந்து அந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, பாப்போம் அதுல முடிவுல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. அப்புறம் வந்து என்னன்னா, நம்ம பிரஸ் மீட் முடிஞ்ச உடனேயே பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறது ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா 2-3 நேரம் கழிச்சுதான் அந்த பிரஸ் மீட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமத் சௌத்ரி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா எங்களோட போர் விமானங்கள் ஒன்று வீழ்த்தப்பட்டிருக்குங்கிறத வந்து ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி எங்களுக்கும் வந்து அவங்க அனுப்புன சில விஷயங்கள் எங்க எல்லை பகுதியில இருந்து விழுந்திருக்குங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நேற்று பிஜேபி காரங்கெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ட்வீட் வந்து பண்ணாங்க. இந்த பேச்சுவார்த்தைங்கிறது, இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற காலகட்டம்ங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், அக்ரிமெண்ட் கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நாடு முழுக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல பாஜக நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டமும் வந்து பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக, பயங்கரவாதத்துக்கு எதிராக. பக்கத்து மாநிலம் தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்லயும் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்திருக்காங்க பாஜகவினர். பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், இந்த கோஷம்லாம் போட்டுட்டு ஹைதராபாத்ல நிறைய ஃபேமஸான இடம் இருக்கு. அதுல முக்கியமான இடம்னு பாக்குறப்ப இந்த கராச்சி பேக்கரி,
கராச்சி பிஸ்கட் வந்து வாங்கிட்டு வருவாங்க ஊருக்குள்ள இருந்து வரப்பெல்லாமே. ஆமா, அந்த கராச்சின்னு எழுதியிருக்கிறதுனால அந்த போய் பதாகை அந்த பேக்கரி போய் சேதப்படுத்திருக்காங்க பாஜகவினர். ஆமா, அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. சிலர் அங்க இருந்து பிஸ்கெட்டை கூட தாக்கிட்டு எடுத்துட்டு போனதா கூட தகவல்லாம் வருது. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில யூபியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சவுதி அரேபியாவோட கொடியை போய் கம்ப்யூட்டர் இதுல வந்து போட்டு சர்ச் பண்ணி எடுத்து அந்த கொடியை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து அதை போட்டு மிதிச்சிட்டுலாம் இருந்தாங்க. பாகிஸ்தான் கூகுள்ல எப்படி தப்பா அடிச்சாலுமே பாகிஸ்தானுக்கு அதுவே வந்துடும். யார் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தான்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய கொடியெல்லாம் போட்டு மிதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப பிரயாக்ராஜ் போலீஸ் வந்து அதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சவுதியோட ஒரு நல்ல நட்புறவு வச்சிருக்காங்க இந்தியா. அங்க இருந்துதான் பிரதமர் வந்து பஹல்காம் தாக்குதல் நடந்த போது கூட இங்க வந்தாரு. நாங்க எப்போதும் உங்களுக்கு துணை நிற்போம்னு அங்க வந்து அங்க உள்ள இளவரசர் அங்க உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாம் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கையில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்கிறது ஒரு பிஜேபி தலைமைக்கே ஒரு பெரிய ஷாக்கான செய்தி தான் அது. இன்னொன்னு என்னன்னா, பாஜகவினர் குறிப்பா ரைட் விங் வந்து விக்ரம் மிஸ்ரி நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவருடைய அக்கௌண்ட்டை ஃபுல்லா வந்து ட்ரோல் பண்ணி நிறைய கேள்விகள் கிட்ட அவரோட அக்கௌண்ட்டை ப்ரொடக்ட் பண்ற அளவுக்கு வந்து போயிருக்காங்க. இதுதான் தேசபக்தியான்னு சொல்லிட்டு இப்ப எதிர்கட்சிகள் கேள்வி வந்து எழுப்புறாங்க. ஆமா, இதுக்கிடையில என்ன பண்ணிருக்காங்க, பிஜேபி அவங்களோட அதிகாரப்பூர்வ அந்த எக்ஸ் பக்கத்துல இதுக்கு முன்னாடி மன்மோகன் கவர்மெண்ட் அவரு பிரதமரா இருந்த போது இங்க பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல் எல்லாத்துக்கும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைன்னு ஏதோ பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு பதிலடியை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரதமர் மோடி வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் பாருங்க என்னென்ன நடக்குதுன்னு அது ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு பாட்டு போட்டு அதை ஒரு வீடியோவா போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நிறைய முகம் சுளிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல அரசியல் பண்றீங்க நிறைய எதிர்கேள்விகள் வந்துட்டு இருக்கு. நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, இந்தியாவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா நிக்கிறாங்க, எந்த பேதமும் இல்லாம. அதே நேரத்துல ஆர்மி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் எல்லையில் உள்ள மக்கள் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்தியாவோட பெரிய கட்சின்னு சொல்லிக்கிட்டு வெக்கமே இல்லாம இதெல்லாம் பண்றீங்களே, உங்களுக்கு மானமே இல்லையான்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஜஸ்ட் ஆஸ்கிங் இவர கடைசியில முடிச்சுட்டு அவரு. இன்னொன்னு என்னன்னா, இதே பிஜேபியோட வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மோதல் வந்தப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தவங்க கூட தொடர்ந்து வாஜ்பாய் சொல்லிக்கிட்டே இருப்போம், இன்னைக்கு நம்ம வந்து நாங்க என்ன ஸ்டெப் எடுத்தோம், நாளைக்கு வந்து என்ன எடுக்க போறோம், தொடர்ந்து வந்து சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் என்ன நடக்குதுன்னே தெரியல, நாடாளுமன்றத்தையாவது தயவு செஞ்சு கூட்டுங்க. ஏன்னா வெளிப்படையா சில விஷயங்களால சொல்லவும் முடியாது. கூட்டுங்கன்னா அது வரைக்கும் இங்க சைலண்டாவே இருக்காங்க. மன்மோகன் சிங் வந்து சைலண்ட் பிரதமர்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. பட் இவங்களே சைலண்டா இருக்குங்கிறது ஒரு நகை முரணாதான் பார்க்க முடியுது. யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேற்று லக்னோ ஒரு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு. அதில் வந்து பேசுறப்ப பிரமோஸ் அந்த ஏவுகணோட வலிமை என்னங்கிறத இப்போ உலகத்துக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அதோட வலிமை என்னன்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. நம்ம மோடிக்கு வந்து துணை நிற்கணும், ராணுவத்துக்கு வந்து துணை நிற்கணுங்கிற மாதிரி ஆதரவான பேச்சு. எல்லாருமே ராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்து தானே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ரஜினி அவர் வந்து ஏர்போர்ட்ல போகும்போது கேட்டாங்க போரை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னா, என்ன எங்க கைவிட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு. அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு வலிமை வீரியத்தோட இந்த விஷயத்தை எதிர்கொண்ட பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் என்னோட பாராட்டுக்கள், முப்படை சேர்ந்த வீரர்களுக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. ஓகே. சித்திரை முழு நிலவு மாநாடு இது திருவிடைந்தையில ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க பாமகவினர். அந்த விழாக்குழு தலைவர் யாருன்னா அன்புமணி ராமதாஸ் தான். ஆனா அன்புமணிங்கிற பேரே ஒரு டைம் தான் உச்சரித்தாரு ராமதாஸ். இன்னும் அங்க வந்து ஒரு சீஸ்ஃபயர் ஏற்படலைங்கிறது தெரியுது அப்பாவுக்கும் மகனுக்கும். முதல்ல வந்து ஒரு ட்ரோன் ஷோ பிரம்மாண்டமா வந்து நடத்தினாங்க, 1500 ட்ரோனை வச்சு. அப்புறம் அந்த பேரா கிளைடிங், இந்த பேராசூட் மூலமாக கட்சிக்கொடி வந்து எடுத்துட்டு வரப்பட்டது. அதே மாதிரி இந்த பிரம்மாண்டமான இதுல முறையில் வந்து கொடியும் வந்து ஏற்றப்பட்டது. அதுல வந்து கொடுத்த அந்த லைவா கொடுத்துக்கிட்டு இருப்பாருல்ல, அவர் வந்து பாருங்க வன்னியர் கொடி மேல பறக்குதுன்னா சொல்லிட்டு இந்த நடுவில் வந்து சமூக நீதிக்கான கொடின்னு வந்து மாத்திக்கிட்டாரு. அதுதான் அது வந்து நிறைய விஷயம் முரணாவே இருந்தது. தொழில்நுட்ப ரீதியா நிறைய விஷயங்களை அங்க பண்ணிட்டு அவரும் டாக்டருக்கு எல்லாம் படிச்சிருக்காரு, இருந்தாலும் நம்மளாம் நெருப்புல இருந்து வந்தவங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கெல்லாம் ஒரு சாதி சங்க மாநாடுலாம் எதிர்கட்சியிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அவர் எப்படி அழைப்பு கொடுத்திருந்தாருன்னா, இது ஒரு சமூக நீதிக்கான மாநாடு, எல்லாரும் வாங்க அப்படின்னாரு. ஆனா முழுக்க வன்னியர்களை மையப்படுத்தி வந்து பேசினாங்க. முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தெரியாம கிடையாது. இதெல்லாம் சமூக நீதிக்கான மாநாடு, எல்லாரும் மக்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுல இருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க, சொன்னீங்க நெருப்புல இருந்து வந்தாங்கன்னா அன்புமணி வந்து பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, ராமதாஸ் உள்ள இறங்கி நடந்து வரப்பவே அன்புமணிக்கு யாரை பிடிக்காது, ராமதாஸ
அவரு அந்த இவர் முகுந்தன் பதவி கொடுத்தாங்களே இளைஞர் அணி, அவருதான் இளைஞர் அணி தலைவர். முகுந்தனை கை பிடிச்சுதான் வந்தாரு, ஒரு குறியதான் வந்து காட்டியிருக்காரு ராமதாஸ். முகுந்தனோட தோல் பிடிச்சுதான் வந்தாரு இது. ஆனா அன்புமணியும் அவங்களுடைய மகளும் தான் வந்து ஓடி ஆடி எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கேப் ஒன்னு போட்டிருந்தாரு, அது சிஎஸ்கே வீரர் ஏதாவது உள்ள வந்துட்டாரு, மஞ்சள் சட்டை ஒரு கேப்பும், மஞ்சள் சட்டை கேப் அவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தி அந்த கேப் என்னன்னா ஷேடோ வேற முகத்துல வந்து அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்து தெரியாம போயிடுச்சு, அதுக்குதான் போட்டிருந்தாரோ இன்னும். ஆனா வந்து ராமதாஸ் வந்து பேசுறப்ப எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, கவர்னர் பதவி எதையுமே வேணாம் நான் வந்து சொன்னாங்க. 2026 நான் தான் வந்து கூட்டணி வந்து முடிவு பண்ணுவேன், புரிஞ்சுதா தம்பி? தம்பி யாருக்கோ சொல்ற மாதிரி அவருக்கு பக்கத்துல உட்கார சொல்லிட்டாரு. கட்சிக்குள்ளே நிறைய பேரு கூட்டணி வச்சிருக்காங்க, கூட்டு வச்சிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல கண்ணு அப்படின்லாம் சொல்றாரு ராமதாஸ். அன்புமணி சிரிக்கிறாரு, நம்மளதான் சொல்றாரு, இருந்தாலும் இல்லாத மாதிரி தெரியாத மாதிரியே நடிப்பாரு. ஆனா அது வந்து என்னை ஏமாத்த பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருந்தா கூட கடல்ல தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னாரு. எம்பி என்ன பண்ணுவாருன்னு தெரியல, பக்கத்துல உட்காந்துருக்க தம்பிய அவரோட மகனை. வந்து அவர் கோட்டைங்கிற வார்த்தையை ராமதாஸ் வந்து பயன்படுத்தினாரு. அன்புமணி ராமதாஸ் வந்து கோட்டையை கைப்பற்றும் இளைஞர் எல்லாரும் எப்படி என்ன கோட்டையை வந்து பிடிக்கும் அப்படின்னாரு. ஒரு என்னத்த கோட்டையை பிடிச்சு அப்படின்றவரு நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அன்புமணியும் ராமதாஸுக்கும் இன்னும் அந்த போருங்கிறது போய்கிட்டு தான் இருக்கு, அந்த பனி போருங்கிறது போய்கிட்டு தான் இருக்கு தெரியுது. ஏதாவது வசனம் சொன்னாங்கன்னா அந்த நடிகர் முன்னாடி வந்து போயிடுறீங்க, அவரோட பேச்சுல விரக்தி இருக்கும் அன்புமணியோட பேச்சுல. இந்த மாதிரிதான் அவருக்கு பின்னாடி நீ வந்து போயிடுறீங்க. ஓவியா நடிகர்கள் நடிகைகளை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. அடுக்க முடியல வசனம் பேசினா வந்து போயிடுறீங்க. இன்னும் நம்ம சமூகம் வந்து மேம்பட்டு இருக்கா இல்லையே, இன்னும் நம்ம வந்து ஒரு ஓட் பேங்கா தான் வந்து நல்லா நிறைய அரசியல் கட்சி இருந்து பாக்குறாங்க. அரசியல் தேர்தல் வரப்ப நம்ம கிட்ட வராங்க, தேர்தல் முடிஞ்சோடனே கழட்டி விட்டு போயிடுறாங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சு வந்து பேசினாரு. தனியார் துறையிலையும் இடஒதுக்கீடு வேணும்னு அன்புமணி வந்து புரிய வச்சிருக்காரு. ஆமா, அதே மாதிரி அந்த 10.5 அதை பத்தியும் பேசினாரு, உள் ஒதுக்கீடு பத்தி. அதுதான் அதுல என்னன்னா அன்புமணி பேசுறப்ப ஸ்டாலின் ஸ்டாலின்னு சொல்றாரு, ஆனா ராமதாஸ் பேசுறப்ப தம்பி ஸ்டாலின் தம்பி ஸ்டாலின், நீங்க நிறைவேற்றம் யார் நிறைவேற்றுறதுங்கிற மாதிரி ராமதாஸ் பேசுறாரு. இதுலயே நல்லா தெரியுது கூட்டணி இவர் வேற எங்கிட்ட போயிட்டு இருக்காரு போல. இன்னொரு அன்புமணி வந்து ஜெயலலிதா பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, எல்லாம் வந்து அதுதான் புரியுது. இவர் வந்து இங்க போறாரு, என்டிஏ பக்கம் போறாரு, இவர் கொஞ்சம் ஆளுங்கட்சி பக்கம் போய் பார்ப்போம்னு 2 பேரும் ஆளுக்கு ஒரு இடத்துல துண்டு போடுறாங்க. இதுவே ஒரு டாக்டிக்ஸ்ங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. இது இவ்வளவு எல்லாம் டாக்டிக்ஸா தெரியலப்பா, அதுக்கு நாட்கள் அவ்வளவு நாட்கள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க டாக்டிக்ஸ, தேர்தல் வந்துகிட்டு தான் இருக்கான். ஓகே, சீக்கிரம் அங்க யாராவது டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு சீஸ்ஃபயரை ஏற்படுத்தா நல்லது கட்சிகள் இருக்கவங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்பா எடப்பாடி ஏதாவது பேசி பார்க்கலாமே. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ராமதாஸ் முன்னாடி எப்ப பேசுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், இப்ப எப்படா பேசி முடிப்பாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்லாம் அன்புமணிக்கு ஆதரவாக பல குரல்கள் சமூக வலைதளத்துல வந்துகிட்டு இருக்கு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா எப்பவுமே பாமக மேடைகள்ல பேசுறவங்க ராமதாஸை பத்தி மத்தவங்க எல்லாம் புகழ்ந்து பார்த்திருப்போம். இப்ப அவர் வந்து புகழ்ந்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஏன்னா இந்தியாவிலே என்னைய போற ஒரு தலைவர் இதுவரையும் இருந்தது கிடையாது, இனிமே இருக்க மாட்டாங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருந்தாரு. அன்புமணியா இல்ல ராமதாஸ் அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா இடஒதுக்கீட்டுக்காக இப்படி ஒரு போராட்டத்தை இந்தியாவில யாருமே என்னைய மாதிரி போராடி இருக்க மாட்டாங்க, என் கால் தடம் படாத கிராமமே தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. சோ இந்த மாநாடு ஒரு மாதிரி ஒரு முட்டல் மோதலோட முடிச்சு ஒரு இறுக்கமா இருந்தது, அவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தி. நான் கூட அப்பா மகன் ஒரு பாசம் ஏற்பட்டிருக்கு, ஒரு பிணைப்பு ஏற்பட்டிருக்கு, 2 பேரும் ஒரே ரூட்ல தான் போறாங்கிற மாதிரி தெரியல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கு இந்த சித்திரை முழு நிலவு மாநாடு. 12 வருஷம் கழிச்சு உறுதிப்படுத்திட்டாங்க அவரோட செலவு பற்றி. ஆமா, முழு நிலவு மாநாடு கொஞ்சம் முழு சண்டை மாநாடு மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே எடப்பாடி பத்தி பேசும்போது அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவர் வந்து ஏற்கனவே கூட்டணிக்காக மன்சூர் அலிகான் ஏற்கனவே வந்து சந்திச்சிருந்தாருல, அதன் அடிப்படையில என்னன்னு தெரியல, இன்னைக்கு வீட்டுக்கு போய் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் பெரிய மனிதர், முன்னாள் முதல்வர், அவரை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கேன்னு மன்சூர் அலிகான் சொல்லியிருந்தாரு. வாழ்த்து பிறந்த நாள்னா வாழ்த்து சொல்றது இயல்பு தான், ஆனா ஓவரா கூவ கூடாதுல்ல. ஆமா, கூவியிருக்காரு ஒருத்தர். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிறுத்தம் ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக பேசியிருக்காரு. மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு டீ கடையில கூட இப்படி எல்லாம் பேசிக்க மாட்டோம், அந்த மாதிரி கவுண்ட் கூட நம்ம வந்து போட மாட்டோம், அந்த மாதிரி ஜாதி கூட அந்த மாதிரி வரையறாது நம்ம தாட் ப்ராசஸ்ல. எப்படி இவங்கலாம் முன்னாள் அமைச்சரா இருந்துட்டு இப்படிலாம் இதை தாண்டி என்னன்னா முக ஸ்டாலின் ஒரு பேரணி போயிட்டு இருந்தாரு இந்த ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணி. அங்க வந்து முடிவுல பேசுறப்ப கருணாஸ் இங்க ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறத பார்த்து அங்க போராடி பாடிட்டாங்க, அந்த பேரணியை பார்த்து பயந்து போராடி பாடிட்டாங்கன்றாங்க.
இவர் பதிலுக்கு இப்படி ஒண்ணு பேசுறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒண்ணுக்கும் ஒன்னும் சளைச்சதே இல்லைங்கிற மாதிரிதான் சில அரசியல் தலைவர் நடைபாடு இருக்கு, பேச்சு இருக்கு. இதுல வந்து திருவண்ணாமலையோட மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா அவங்க வந்து எடப்பாடி பிறந்த நாளுக்காக ரத்த தான முகாம்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இங்க தொண்டர்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தபோது சிறப்பு அழைப்பாளராக அவங்களை கூப்பிட்டுருந்தாங்க மாவட்ட செயலாளர்ல. அவங்க போயிட்டு ரத்த தானம் கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு அந்த இதெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே டியூப்ல பிளட்டே வரல. அந்த வீடியோ வேற போஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அது பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஐயோ, அதை கவனிக்கலையே, நான் போட்டோ நினைச்சேன். ஆமா, இப்ப என்ன சொல்றாங்க ஜெயசுதானா, எனக்கு நீரிழிவு நோய் இருக்கு, அதனால ரத்தம் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால ஒரு போஸ்டோட முடிச்சுக்கிட்டேன். வீடியோல பாக்குற அப்படி தெரியலையா? இல்ல, அவங்க சொல்லி சரி அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அந்த போஸ்ட் கொடுத்து ரத்தம் கொடுத்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும்? இல்ல, ஏமாத்துறதுக்கு தானே. இன்னொன்னு என்ன, உதவி போயிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இங்க 15ஆம் தேதி அந்த பூ கண்காட்சி எல்லாம் திறந்து வைக்க போறாராம். 15ஆம் தேதி 12ஆம் தேதியே போயிருக்காரு. இருக்குல்லப்பா, அதுக்காக போகல. அங்க நிறைய திட்ட உதவிகள் பட்டா வழங்குறது இருக்கு, தொட்டாப்பட்டா பழங்குடியினர் வந்து சந்திக்க போறாரு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு இப்ப தமிழ்நாடு முழுக்க தான் வந்து ஒவ்வொரு மாவட்டம் போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது மாதிரி இப்போ நீலகிரி சமயத்துல உதவி வந்து போறாரு, அவ்வளவுதானே. மதுரையில சித்திரை திருவிழா எப்போதும் போல கொண்டாட்டமா உற்சாகமா எல்லாரும் களத்துல இறங்கி கொண்டாடிட்டு இருந்தாங்க. தண்ணி எல்லாம் பீச்சி அடிச்சு கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்கியிருக்காரு. அமைச்சர் மூர்த்தி, அமைச்சர் சேகர்பாபு எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதுல என்னன்னா, துரதிருஷ்டவசமா 2 உயிரிழப்புகள் நடந்திருக்கதாகவும் சொல்றாங்க. அமைச்சர் சேகர்பாபு வந்து நிவாரணம் வழங்கப்படும் அந்த குடும்பத்துக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஈரோட்ல சமீபத்துலதான் முதியோர்களை குறி வச்சு தம்பதிகள் வந்து கொண்டுட்டு போனாங்க. இது வரைக்கும் காவல்துறை யாரு பண்ணாங்கிற எந்த விதமான துப்பும் தொலைக்கவே இல்லை. இன்னும் விசாரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ள இன்னொரு கொலை வந்து நடந்திருக்கு சேலத்துல பாஸ்கரன் வித்யா அப்படிங்கிற தம்பதி. 70 வயசு ஆயிடுச்சு. பாஸ்கரன் மளிகை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவரோட இளைய மகன் அவர் வீட்டுக்கு மேலதான் இருந்திருக்காரு. திடீர்னு சத்தம் வரவும் மேலிருந்து ஓடி இறங்கி வந்து பாக்குறப்ப அம்மா ரத்த வெள்ளத்துல இருந்திருக்காங்க. உடனே கத்தி கூப்பாடு போட்டு ஆஸ்பத்திரிக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்ல வர வச்சு அப்பா அம்மாவை எடுத்துட்டு போறப்பவே பாஸ்கரன் உயிரிழந்திருக்காரு. வித்யா வந்து உயிரிழந்துட்டதான் வந்து சொல்றாங்க. அவருடைய மூத்த மகன் ராமநாதன் ரொம்ப கதறிட்டு வந்து பேசுறாரு. எங்க அப்பாவுக்கு அடுத்த மாசம் 70வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்க வந்து இருந்தோம், அதுக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 16 பவுன் நகை வந்து தொலைஞ்சு போயிட்டதாகவும் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது நகைக்காக வந்து நடந்ததா இல்லதா சொத்து பிரச்சனை இருக்காங்கிறத காவல்துறை விசாரணை தெரிய வருங்கிறாங்க. இந்த கொங்கு பெல்ட்ல முதியோர்களை குறி வச்சு இந்த மாதிரி கொலை பண்றது அதிகமாகிட்டே இருக்கு. காவல்துறை யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். காவல்துறை இன்னும் கொஞ்சம் விழிப்போட இருக்கணும். ஏன்னா இது அடுத்தடுத்து நடக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் வந்து சென்னையில ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கொடூரம் வந்து நடந்திருக்கு. பல்லாவரம் பக்கத்துல பொழிச்சலூர் அந்த பகுதியில வந்து ஒரு 13 வயது சிறுமி, அவங்க வந்து அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறதுனால வீட்டுல வந்து தனியா இருந்திருக்காங்க. 8வது படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப லீவெல்லாம் இருக்கிறதுனால வீட்டுல இருந்த போது தண்ணி கேன் போடுறதுக்கு ஒரு சிறுவன், அவனும் 18 வயசு நிரம்பாத ஒருத்தன் தான், அவன் வந்து நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படிலாம் சொல்லி அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து கொடுத்துட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து சில நண்பர்களையும் கூட்டிட்டு வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து கொடுத்துருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வயிறு வலி ஏற்பட்டிருக்கு அந்த சிறுமிக்கு. அந்த வலியை வந்து அம்மா கிட்ட சொன்னோன்னே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை கூட்டு போய் டெஸ்ட் பண்ணதில் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, உடனடியாக அதை வந்து என்னன்னு பார்த்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு அங்கே உள்ள அரசு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா வந்து சரின்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் மருத்துவர்கள் தரப்புலேருந்தே அந்த ஆஸ்பத்திரி தரப்புலேருந்தே போலீஸ்க்கு செய்தி போக போக்சோ வழக்கு பதியப்பட்டிருக்கு. இதுல வந்து 7 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 5 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 12 பேர் அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்காங்க. இதுல அந்த 12 பேரையும் விசாரிக்கும் போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து தெரிய வந்திருக்கு. அந்த தாயும் வந்து இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 13ஆவதா அந்த பெண்ணையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த சிறுமியோட தாய், உங்க தாயின்னு நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த தான் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரஷ்யா வந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்றாருன்னா, புத்தின்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் டர்க்கியில அப்படின்னு சொல்லியிருக்காரு. வியாழக்கிழமை வந்து இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்னு நான் நம்புறேன். அதே நேரத்தில் என்னன்னா, அவர் வந்து முழுமையான போர் நிறுத்தத்தை தான் எதிர்பார்த்து நான் வந்திருக்கேன், அதே தான் அவங்களும் ஒத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரஷ்யா வந்து இதுக்கப்புறமும் இந்த போரை இழுத்துக்கிட்டே போகணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்குது, புத்தினே நேரடியா வந்து பேச போறாரா ஜெலன்ஸ்கியோட, இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதான் புதிய 14ஆம் லியோ அவர் வந்து சீக்கிரம் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவு பண்ணணும்னு இருக்காரு.
அதே மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதல் போக்க கடைபிடிக்க கூடாதுங்கிறதை வந்து சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே வந்து கிடையாது. குடும்ப பிரச்சனை ஆரம்பிச்சு நாட்டு பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண முடியும். ஆனா சம்பந்தப்பட்ட 2 பேர் வந்து பேசிக்கிறோமே தவிர 3ஆம் நபர் வந்து போய் நீ பேசி முடிப்போன்னு சொல்ற ஏத்துக்க வந்து முடியாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி, இது அந்த நாட்டுக்கு சோகமான செய்திதான். நமக்குவே இப்படி இல்லாம அரசாங்கம் நடக்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் அரசு நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். அங்க ஏற்கனவே வந்து பெண்கள்லாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, கல்லூரிக்கு போகக்கூடாது தடை எல்லாமே வந்து இருக்கு. இப்ப என்னன்னா செஸ் விளையாடக்கூடாதுங்கிற உத்தரவு வந்து போட்டுறாங்களாம். அது வந்து சூதாட்டத்துல வந்து சேருமா செஸ், அதனால அந்த நாடு முழுக்க செஸ் விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்படுதான் தாலிபான் அரசு. சூதாட்டத்துக்கு சேருதா? எந்த வகையில? ஒரு அறிவுபூர்வமான விளையாட்டுன்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். செஸ் வச்சு சூதாடுறாங்களா? இது எனக்கு புரியலையே. ஏதோ ஒண்ணு சொல்லி பேன் பண்ணிருக்காங்க. பேன் எல்லாமே பேன். ஆல்ரெடி வந்து மியூசிக் கிடையாது, இசைக்கு வந்து தடையங்க. கிரிக்கெட் மட்டும் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம கிரிக்கெட்ல கூட நிறைய சூதாட்ட செய்திகள்லாம் அங்கங்க கேட்டிருக்கோம். செஸ்ல எல்லாம் இப்பதான் கேட்கிறோம். ஆனா வந்து இதை பேன் பண்ணிருக்கு தாலிபான் கவர்மெண்ட். என்ன சொல்றது, கஷ்டம் தான். அந்த நாட்டு மக்களை கிடைச்சா பாவமா தான் இருக்கு. இதோ வந்துட்டேன் பாரு, நீ லீவு போட்டு வரத்துக்குள்ளார ஒரு பெரிய மோதலே ஆரம்பிச்சு முடிஞ்சு இப்ப பேச்சுவார்த்தை அளவுக்கு போயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு லாங் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க மனசாட்சி இருக்கா? நீங்க அங்கங்க போட்டதை நான் சேர்த்து போட்டிருக்கேன். அவ்வளவுதான். அது நான் அடையா பண்றேன். இந்த மாதிரி டூரிஸ்டுக்கு போறதுக்காக லீவ் கொடுக்குறேன். ஆபீஸ்ல ஏதாவது உடம்பு சில லீவ் கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் கொடுக்காத இந்த வருஷம் நானும் கேட்கிறேன். அடுத்த வருஷம் சொல்லி. சரி, ஓகே. நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை முழுநிலவு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு இதா பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த போருக்கு ஒரு நிறுத்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும். ஆமா, அந்த பனிப்போருக்கு யார் வந்து சீஸ் ஃபயர் ஏற்படுத்த போறாங்கிறது தெரியல. நிலா சித்திரை முழுநிலவு மாநாடு, நிலாவுமே நல்லா தெரிஞ்சுது. ஆனா வந்து நிலா காஞ்சிக்கிட்டு இருந்தது. ஏதாவது ஒண்ணு பேசி முடியுங்கிற மாதிரி நிலா காஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா முடியல அந்த சண்டை. அதனால அப்பாவுக்கும் மகனுக்கும் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் நிலா காயுதுங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. Big clubhouse, tiny living room. More common space but less living space. Highest carpet area up to 70% only in Jain's home.